மணிமேகலை வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் நின்றாள். வந்தியத்தேவனும் புன்னகை புரிந்த வண்ணம் நின்றான். இந்த பெண்ணிடம் என்ன சொல்லிவிட்டு எப்படி தப்பித்து செல்வது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. இந்த சமயம் எங்கேயோ தூரத்தில் இருந்து ஒரு குரல், அம்மா, என்னை அழைத்தீர்களா என்று கேட்டது. இல்லை, உன் வேலையை பார் என்றாள் மணிமேகலை. உடனே அவளுடைய திகைப்பு நீங்கியது. சற்று முன் வந்தியத்தேவன் புகுந்து வந்த துவாரத்தின் அருகில் சென்று உள்பக்கத்தில் தாளையிட்டாள். பின்னர் வந்தியத்தேவனுக்கு சைகை காட்டி அந்த அறையிலேயே சற்று தூரமாக அழைத்து சென்றாள். சட்டென்று திரும்பி நின்று, ஐயா, உண்மையை சொல்லும், சந்திரமதி உம்மை அழைத்ததாக கூறினீரே, அது நிஜமா என்று கேட்டாள். ஆம் இளவரசி என்று கூறினான் வந்தியத்தேவன். எப்போது, எங்கே பார்த்து உம்மை அழைத்தாள்? இளவரசி, சற்று முன்னால் தான். அடுத்த அறையில் நான் குரங்கின் பின்னால் மறைந்து நின்ற போது நீங்கள் இருவரும் வந்து பார்த்துவிட்டு திரும்பினீர்கள். நீங்கள் திரும்பிய பிறகு அவள் என்னை பார்த்து, குரங்கே, நீ என்னுடைய அறைக்கு வந்திருக்கிறாயா? வேண்டாத சமயத்தில் வருகிறவர்களை பயமுறுத்தி அனுப்ப சௌகரியமா இருக்கும் என்றாள். அது தங்கள் காதில் விழவில்லை போலிருக்கிறது. மணிமேகலை இளநகை புரிந்த வண்ணமாக, காதில் விழுந்திருந்தால் அவளை சும்மா விட்டிருப்பேனா? இளவரசி, தங்கள் தோழி மீது கோபம் கொள்வதில் பயன் என்ன? என் முகமும் வாலிலா குரங்கின் முகமும் ஒன்று போல் இருந்தால் அதற்கு சந்திரமதி என்ன செய்வாள்? ஐயா, உமது முகத்துக்கும் வாலிலா குரங்கின் முகத்துக்கும் வெகு தூரம். இல்லை இளவரசி, குரங்கின் முகத்துக்கும் அதற்கு மேலே தொங்கிய ஆந்தையின் முகத்துக்கும் உள்ள தூரம் போலிருக்கிறது. ஐயா, உமது முகம் குரங்கு முகமும் அல்ல, ஆந்தை முகமும் அல்ல. ஆனால் குரங்கின் சேட்டையெல்லாம் உம்மிடம் இருக்கிறது. சில சமயம் ஆந்தையை போலவும் விழிக்கிறீர். சற்று முன்னால் இதோ இந்த கண்ணாடியில் எட்டி பார்த்து விழித்தது நீர்தானே? ஆம் இளவரசி, நான் தான் என்றான் வந்தியத்தேவன். எதற்காக உடனே பின்வாங்கி கதவை சாத்திக் கொண்டீர்? இளவரசி, இந்த கண்ணாடியில் என் முகத்துக்கு அருகில் ஒரு தேவகன்னிகையின் முகம் போல தெரிந்தது. அந்த தேவகன்னிகை என் முகத்தை பார்த்து பயந்து கொள்ள போகிறாளோ என்று நான் பிடித்திருந்த யானை தந்தத்திலிருந்து கையை எடுத்தேன். கதவு தானாக சாத்திக் கொண்டது. ஐயா, அந்த தேவகன்னிகை யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இளவரசி, அந்த கணம் எனக்கு தெரியவில்லை. பிறகு நினைத்து பார்த்து தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டீர்? நான் பார்த்தது தேவகன்னிகை அல்ல. தேவகன்னிகைகள் ஓடி வந்து அடிபணிவதற்குரிய மணிமேகலா தேவி, கடம்பூர் சம்புவரையரின் செல்வ குமாரி என்று தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஆருயிர் நண்பன் கந்தமாறனுடைய அருமை தங்கை என்பதும் நினைவுக்கு வந்தது. மணிமேகலையின் புருவங்கள் நெறிந்தன. ஏளனமும் கோபமும் கலந்த புன்சிரிப்புடன், அப்படியா, என் தமையன் கந்தமாறன் தங்களுடைய ஆருயிர் நண்பனா என்று கேட்டாள். இளவரசி, அதில் என்ன சந்தேகம்? 4 மாதங்களுக்கு முன்னால் நான் இங்கு ஒரு நாள் வந்திருந்தது நினைவில்லையா? அந்த புறத்துக்கு கூட வந்து தாய்மார்களுக்கு வணக்கம் செலுத்தினேனே, அது ஞாபகம் இல்லையா? நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அதற்குள் மறந்து விடுமா என்ன? அந்த வல்லவரையர் வந்தியத்தேவர் என்னும் வானர் குலத்து இளவரசர் தாங்கள் தானா? ஆம் இளவரசி, தங்குவதற்கு அரண்மனையும் ஆளுவதற்கு ராஜ்யமும் இல்லாமல் அரையன் என்ற குலப்பெயரை மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏழை நான் தான். ஒரு காலத்தில் தங்கள் தமையன் என்னிடம் தங்களை பற்றி எவ்வளவோ சொல்லியதுண்டு. ஒரு காலத்தில் நானும் கந்தமாறனும் வடபெண்ணை நதிக்கரையில் காவல் செய்து கொண்டிருந்த போது தங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவான். நானும் ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தேன். பிறகு அந்த எண்ணத்தை மறந்துவிட்டேன். மணிமேகலையின் உள்ளத்தில் ஓர் அதிசயமான எண்ணம் தோன்றியது. இவன் தன்னை குத்திக் கொள்ள முயன்றதாக கந்தமாறன் கூறினான். அது எதற்காக இருக்கும்? ஒருவேளை தன்னை பற்றியதாகவே இருக்குமோ? தன்னை இவனுக்கு மனம் செய்து கொடுக்க போவதில்லை என்று சொன்னதற்காக கந்தமாறனுடன் சண்டையிட்டிருப்பானோ? இந்த எண்ணம் அவள் உள்ளத்தில் இன்ப புயலை உண்டாக்கியது. அதை அவள் கோப புயலாக மாற்றிக்கொண்டாள். ஐயா, இந்த பழைய கதையெல்லாம் இப்போது வேண்டாம். இந்த அரண்மனையில் நீ கள்ளத்தனமாக புகுந்ததின் காரணத்தை சொல்லும். இல்லாவிடில் உடனே என் தோழியை அழைத்து தந்தைக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். இளவரசி, நான் இங்கு வந்த காரணத்தை முன்பே சொன்னேனே. சில கொலைக்காரர்கள் என்னை கொல்வதற்காக துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வந்த போது பூமியில் ஒரு துவாரம் தெரிந்தது. அது ஏதோ ரகசிய பாதை என்று அறிந்து கொண்டேன். அதன் வழியாக ஓடி தப்பிக்கலாம் என்று வந்த போது அந்த வழி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. ஐயா, சுத்த வீரர் என்றால் உமக்கே தாகும். நானும் எத்தனையோ அசகாய சூரர்களை பற்றி கேட்டிருக்கிறேன். ஆனால் உம்மை போல் ஓட்டத்தில் சூரனை பற்றி கேட்டதில்லை. உத்தமகுமாரன் உம்மிடம் பிச்சை வாங்க வேண்டியதுதான். வந்தியத்தேவன் மனதில் சுளீர் என்றது. தான் அசட்டு பெண் என்று நினைத்த மணிமேகலை இப்படி தன்னை குத்தி காட்டும்படி ஆகிவிட்டதே. தேவி, அவர்கள் 7-8 பேர். நான் ஒருவன். அவர்கள் ஆயுதபாணிகள். என்னிடம் ஆயுதமே இல்லை. என்னுடைய அருமை வேல் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போய்விட்டது. ரொம்ப நல்லது. அந்த படுபாதக வேல் சிநேகிதனை பின்னால் இருந்து குத்தி கொள்ளும் வேல் ஆற்றோடு போனதே நல்லது. வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் மணிமேகலை உண்மையை கூறிவிடும். கொலைக்காரர்களிடம் தப்புவதற்காக ஓடி வந்தீரா, கொலை செய்வதற்காக இங்கு வந்தீரா என்று கேட்டாள். வந்தியத்தேவன் தீயில் காலை வைத்தவனை போல் துடித்து, சிவசிவா, நான் யாரை கொலை செய்வதற்காக இங்கே வர வேண்டும்? என் ஆரியர் சிநேகிதரின் அருமை தங்கையா? எதற்காக என்று கேட்டான். ஐயா, நான் என்ன கண்டேன்? அருமை சிநேகிதன் என்று வாய் கூசாமல் பொய் சொல்கிறீரே. அப்பேற்பட்ட அருமை சிநேகிதனின் பின்னால் இருந்து முதுகிலே குத்தி கொள்வதற்கு நீர் முயலவில்லையா? அது எதற்காகவோ அதே காரணத்துக்கு
பணத்துக்காக இங்கே யாரையாவது கொலை செய்வதற்கு நீர் வந்திருக்கலாம் என்று மணிமேகலை கூறினாள். கடவுளே, இது என்ன வீண்பழி? நானா கந்தமாறனின் முதுகில் குத்தினேன்? அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னால் என் கையை வெட்டி கொண்டிருப்பேனே. இளவரசி, இத்தகைய படுபாதகமான பொய்யை தங்களிடம் யார் கூறினார்கள்? என் அண்ணனே கூறினான். வேறு யாராவது கூறியிருந்தால் நான் நம்பியே இருக்க மாட்டேன் என்று மணிமேகலை கூறினாள். இளவரசி, கந்தமாறனா இப்படி கூறினான்? அப்படியானால் நான் உண்மையில் துர்பாக்கியசாலிதான். யாரோ அவனை முதுகிலே குத்தி தஞ்சாவூர் மதில் சுவருக்கு அருகில் போட்டிருந்தார்கள். மூர்ச்சையாகி கிடந்த அவனை நான் தூக்கி கொண்டு போய் சேந்தன் அமுதன் குடிசையில் சேர்த்து காப்பாற்றினேன். அதற்கு எனக்கு கிடைத்த வெகுமதியா இது? இளவரசி, எதற்காக அவனை நான் கொல்ல முயன்றேனா? ஏதாவது காரணம் சொன்னானா? சொன்னான். நீர் என் அழகை பழித்து அவலட்சணம் பிடித்தவள் என்று இகழ்ந்தீராம். தஞ்சாவூர் பெண்கள் என்னை விட அழகிகள் என்று சொன்னீராம். அதனால் கந்தமாறன் கோபம் கொண்டு உம்மை நன்றாய் புடைத்தானாம். நேருக்கு நேர் சண்டையிட கையினால் ஆகாமல் பின்னால் இருந்து குத்திவிட்டீராம். இதெல்லாம் உண்மையா இல்லையா? பொய், பயங்கரமான பொய். தங்களை அவலட்சணம் என்று சொல்வதற்கு முன்னால் என் நாக்கையே துண்டித்துக் கொண்டிருப்பேனே. கந்தமாறன் அல்லவா அவனுடைய அருமை சகோதரியை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். எதற்காக என்று மணிமேகலை கேட்டாள். இளவரசி, ராஜ்யம் ஆளும் பேரரசர்கள் தங்களை மணந்து கொள்ள காத்திருப்பதால் தங்களை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். வல்லவரையரே, நீரும் அடியோடு என்னை மறந்துவிட்டீரோ? இளவரசி, என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. ஆனால் அது முதல் தங்களை என் அருமை சகோதரியாக கருத தொடங்கினேன். இளவரசி, உடனே கந்தமாறனிடம் என்னை அழைத்து போங்கள், அல்லது அவனை இங்கே அழையுங்கள். ஏன் இத்தகைய பெரும் பொய்யை அவன் சொன்னான் என்றாவது தெரிந்து கொள்கிறேன். அல்லது உண்மையிலேயே அவன் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த தப்பெண்ணத்தை போக்குகிறேன். ஐயா, தஞ்சாவூரில் அவனை கொல்ல முயன்றீர். அந்த முயற்சி பலிக்கவில்லை. ஆகவே தஞ்சாவூரில் ஆரம்பித்த காரியத்தை இங்கே பூர்த்தி செய்து விடலாம் என்று வந்தீரோ? கடவுளே, கந்தமாறனை கொல்வதற்கு அவனுடைய அரண்மனையா தேடி வருவேன். ஐயா, ரகசிய வழியாக வந்தது வேறு எதற்காக? இளவரசி, அதோ உற்று கேளுங்கள். என்னை கொல்ல வந்தவர்கள் அடுத்த அறையில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் நடமாடும் சத்தமும் பேசும் குரல்களும் கேட்கவில்லையா? ஐயா, அவர்கள் எதற்காக உம்மை கொல்ல வர வேண்டும்? இளவரசி, அவர்களை பார்த்தால் மந்திரவாதிகள் போலிருக்கிறது. ஒருவேளை நரபலி கொடுக்கும் கூட்டமா இருக்கலாம். ஓஹோ, சகல லட்சணங்களும் பொருந்திய ராஜகுமாரனாகிய உம்மை அதற்காக பிடித்தார்கள் போலிருக்கிறது என்று கூறி மணிமேகலை சிரித்தாள். இளவரசி, அதுதான் எனக்கும் அதிசயமா இருக்கிறது. இந்த ஆந்தை விழி பிடிக்கும் குரங்கு மூஞ்சிக்காரனை அவர்கள் எதற்காக பிடிக்க வந்தார்கள் என்று தெரியவில்லை. உங்கள் பேச்சை கேட்ட பிறகு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. ஒருவேளை என் நண்பன் கந்தமாறனே இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருப்பானோ என்று. அவனிடம் உடனே என்னை அழைத்து செல்லுங்கள் என்று அவனுடைய தப்பான அபிப்பிராயத்தை போக்கிக் கொள்ளட்டும். இல்லாவிட்டால் என்னை அவன் கையினாலேயே கொன்றுவிடட்டும். கொலைக்காரர்களை எதற்காக ஏவ வேண்டும்? இளவரசி, உடனே கந்தமாறனை அழைத்து விடுங்கள். ஐயா, அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கந்தமாறன் ஊரில் இல்லை, எங்கே போயிருக்கிறான் என்று வந்தியத்தேவன் கேட்டான். காஞ்சிக்கு கரிகாலரை அழைத்து வர போயிருக்கிறான். நாளை இரவு எல்லோரும் இங்கு வந்து விடுவார்கள். அதுவரையில் நீர் என்று தயங்கி நின்றாள் மணிமேகலை. இளவரசி, அதுவரையில் என்னை இங்கேயே இருக்க சொல்கிறீர்களா? அது நியாயமல்ல. ஐயா, இங்கே இருக்க சொல்லவில்லை. இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இங்கே பழுவூர் இளையராணி வந்து விடுவாள். பிறகு காக்கா இங்கே வர முடியாது. பழுவேட்டரையர் எப்பேற்பட்டவர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும். அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டம் துண்டமாய் வெட்டி போட்டுவிட செய்வார். அந்த கிழவருக்கு தான் மனைவியின் மீது எவ்வளவு ஆசை என்று சொல்லி மணிமேகலை சிரித்தாள். வந்தியத்தேவன் முன் தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். அப்படியா, பழுவேட்டரையருக்கு பழுவூராணி மீது ரொம்ப ரொம்ப ஆசையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அது நாடு நகரம் எல்லாம் தெரிந்த விஷயம் ஆயிற்றே. போன தடவை 8 மாதங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு தடவை அவர்கள் வந்திருந்தார்கள். பழுவூராணி அந்த புறத்துக்கு வரக்கூட கிழவர் விடவில்லை. அப்படி கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறார். இந்த தடவை சில நாள் இங்கே இருக்க போகிறார்களாம். பழுவூர் ராணிக்கு தனி அந்த புறம் வேண்டும் என்று ஒரே தடபுடல். இந்த தடவையாவது எங்களை எல்லாம் பார்க்க போகிறாளோ? பார்ப்பதற்கு கிழவர் விட போகிறாரோ தெரியவில்லை. இளவரசி, அப்படியானால் நான் இப்பொழுது என்ன செய்யட்டும்? அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு யோசனை தோன்றுகிறது. என் தமையன் கந்தமாறனுடைய தனி ஆயுத அறை ஒன்று இந்த மாளிகையில் இருக்கிறது. அதில் உம்மை கொண்டு விடுகிறேன். நாளை சாயங்காலம் கந்தமாறன் வந்து விடுவான். அதுவரையில் இங்கேயே இரு. நீர் சொல்வதின் உண்மை பொய்யை கந்தமாறனிடம் நேரில் நிரூபித்து விடலாம். இளவரசி, அது முறையன்று. மிகவும் ஆபத்தான காரியம். ஐயா, என்ன ஆபத்து? அங்கே நான் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று கந்தமாறன் கேட்டால் என்ன பதில் சொல்வது? ஐயா, உள்ளது உள்ளபடி சொல்கிறது. இளவரசி, உள்ளது உள்ளபடி நான் இப்போது சொன்னதை நீங்களே நம்பவில்லையே. அடுத்த அறையில் என்னை தேடி வந்த ஆட்கள் இருக்கும் போதே ஐயா, அதை இப்போதே சோதித்து விடுகிறேன். இளவரசி, என்ன சோதிக்க போகிறீர்கள்? அடுத்த அறைக்குள் சென்று அந்த மனிதர்களை பார்த்து விசாரிக்க போகிறேன். அவர்கள் உம்மை கொல்ல வந்தவர்களா அல்லது நீர் அழைத்து வந்தவர்களா என்று தெரிந்து கொண்டு வருகிறேன். ஐயோ, அவர்கள் பொல்லாத துஷ்டர்கள். தாங்கள்
நீங்கள் அவர்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டால் ஆபத்தாய் முடிந்துவிடும். என் அரண்மனையில் யார் என்னை என்ன செய்ய முடியும்? இதோ பாருங்கள் என்று கூறி மணிமேகலை யாருக்கும் தெரியாமல் தன் இடுப்பில் செருகியிருந்த சிறிய மடக்கு கத்தியை எடுத்து காட்டினாள். யாரும் என் அருகில் வர முடியாது. அப்படி ஏதாவது ஆபத்து வருவதா இருந்தால் நீர்தான் சூராதி சூரர் இங்கே இருக்கிறீரே. இளவரசி, என்னிடம் தற்சமயம் ஆயுதம் ஒன்றும் இல்லை. ஐயா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நீர் கேட்டதில்லையா? உமது பெயரே வல்லவரையர் ஆயிற்றே. ஆயுதம் கையில் இருந்தால் பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவார்கள். ஆண் பிள்ளைகள் எதற்கு? உமக்கு வீண் கவலை வேண்டாம். அங்கே ஒரு அறையில் தூசு தட்டி கொண்டிருந்தவன் எங்கள் அரண்மனை வேலைக்காரன் தான். மற்றவர்களை அவன் தான் இட்டு வந்திருக்க வேண்டும். அவர்களும் எனக்கு தெரிந்தவர்கள் என்றே தோன்றுகிறது. அவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறேன். கதவுக்கு அருகில் நிற்க வேண்டாம். அதோ அந்த மரக்களஞ்சியத்துக்கு அருகில் போய் சிறிது மறைந்து நில்லுங்கள். இவ்விதம் சொல்லிக் கொண்டே மணிமேகலை வேட்டை அறைக்கு போகும் வாசல் பக்கம் சென்று அதன் கதவை திறக்க முயன்றாள். வந்தியத்தேவன் அவசரமாக நடந்து மரக்களஞ்சியத்தின் அருகில் சென்று மறைந்து நின்றான். மரக்களஞ்சியத்தின் கதவுகள் திறந்திருந்தன. அதற்குள்ளே தற்செயலாக பார்த்தான். அது தானியம் கொட்டும் களஞ்சியம் அல்லவென்று தெரிந்தது. அதற்குள்ளே படிப்படியாக அமைந்திருந்தது. ஒவ்வொரு படியிலும் யாழ், வீணை, மத்தளம், தாளம் முதலிய இசை கருவிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மேலே சிறிது அண்ணாந்து பார்த்தான். படிகள் மேற்கூரை வரையில் போவதாக தெரிந்தது. இதற்குள் மணிமேகலை வேட்டை மண்டபத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அவளுடைய தைரியத்தை வந்தியத்தேவன் வியந்தான். அதே சமயத்தில் மணிமேகலைக்கு ஆபத்து ஒன்றும் நேர்வதில்லை என்று மனதை திடப்படுத்திக் கொண்டான். இதற்குள் அந்த அறையின் இன்னொரு பக்கத்தில் இருந்து கதவு திறந்தது. அம்மா, அம்மா என்று கூவிக்கொண்டே சந்திரமதி உள்ளே வந்தாள். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். அவள் தன்னை பார்த்து விடாமல் இருப்பதற்காக இசைக்கருவி களஞ்சியத்துக்குள் நுழைந்தான். அம்மா, தஞ்சாவூர்காரர்கள் கோட்டை வாசலில் வந்து விட்டார்களாம். மகாராணி உடனே தங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று கத்திக்கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவள் எதிரில் திறந்திருந்த வேட்டை மண்டப கதவை நோக்கி போனாள். கதவின் அருகில் நின்று பார்த்தால் வந்தியத்தேவன் களஞ்சியத்துக்குள் இருப்பது தெரிந்து போய்விடும். ஆகையால் அவன் விரைவாக சில படிகள் மேலே ஏறினான். ஒரு வீணையின் மீது அவன் முழங்கால் இடித்து அது சப்தித்தது. வந்தியத்தேவன் பீதி அடைந்து மேலும் சில படிகள் ஏறினான். அவன் தலை களஞ்சியத்தின் மேற்பலகையில் முட்டியது. என்ன விந்தை! அந்த மேற்பலகை வந்தியத்தேவனுடைய மண்டையை முட்டிய போது சிறிது மேலே சென்றது. ஏதோ சந்தேகம் தோன்றி வந்தியத்தேவன் அந்த பலகையை கைகளினால் நெம்பி தூக்கினான். அது நன்றாய் மேலே போனதுடன் திறந்த இடத்தின் மூலமாக வெளிச்சம் வந்தது. தூரத்தில் சலசலவென்று சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. ஒரு பக்கத்தில் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களும் தெரிந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளம் உற்சாகத்தினால் துள்ளியது. பலகையை நன்றாக நகர்த்திவிட்டு மேலே ஏறினான். மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு பகுதிக்கு தான் வந்திருப்பதை கண்டான். அதிலும் அந்த பகுதி முன்னொரு நாள் அவன் சுகமாக காற்று வாங்கி கொண்டு படுத்திருந்த பகுதிதான். பெரிய தூண்களின் மறைவில் நின்று சிற்றரசர்களின் கொடிய சதி ஆலோசனையை பற்றி தெரிந்து கொண்ட அதே இடம்தான். பலகையை தள்ளி முன்போல் மூடினான். மூடிய பிறகு கூரையிலிருந்து அப்படி ஒரு வழி இருக்கிறதென்று கண்டுபிடிப்பது சுலபம் என்பதை உணர்ந்தான். அரண்மனையின் மேல் மாடத்தில் நின்று கொண்டு வந்தியத்தேவன் நாலாபுறமும் சுற்றி பார்த்தான். எங்கு நோக்கினாலும் கொடிகளும் தோரணங்களும் பறந்து அந்த அரண்மனை பிரதேசம் முழுவதும் கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அடடா, ராஜ உபசாரம் என்பது இதுதான் போலிருக்கிறது. வந்தியத்தேவன் அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்தான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நடந்தான். அரண்மனையின் மேல் மாடத்தில் மனித நடமாட்டமே இல்லை. அதுவரையில் நம் அதிர்ஷ்டம்தான். பிறகு கொஞ்சம் விரைவாகவே நடந்தான். முன்னொரு தடவை அவன் படுத்திருந்த நிலா மாடத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்து அவன் பார்த்தபோது அரண்மனையின் வெளிமதிலுக்கும் மாளிகைக்கும் நடுவில் இருந்த முற்றமும் குரவை கூத்து நடந்த இடமும் சதி ஆலோசனை நடந்த இடமும் காணப்பட்டன. ஆனால் அந்த இடங்களில் மனிதர்கள் யாரும் காணப்படவில்லை. அதற்கு காரணம் கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான காரியமில்லை. அரண்மனையின் முன்வாசலில் ஒரே குதூகலமா இருந்தது. நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் வெளிச்சம் தந்தன. மேளதாளங்கள், பேரிகை முழக்கங்களுடன் மனிதர்களின் வாழ்த்தொலிகளும் கலந்து பேரொலியாக கிளம்பியது. பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அரண்மனை வாசலை நெருங்கி வந்துவிட்டபடியால் அவர்களை வரவேற்பதற்காக எல்லோரும் அங்கே போயிருக்கிறார்கள். அதனாலே தான் இங்கே எல்லாம் ஜன நடமாட்டம் இல்லை. உண்மையில் அதிர்ஷ்ட தேவதை நம் பக்கம் இருக்கிறாள் என்பதில் சந்தேகமில்லை. தப்பி செல்வதற்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம்! அரை நாளிகைக்கு முன்னாலும் இத்தகைய சமயம் கிடைத்திருக்காது. அரை நாளிகைக்கு பின்னால் வந்தாலும் இந்த மாதிரி வசதி கிட்டாது. சதியாலோசனை நடந்த இடத்துக்கு சமீபமாக வந்து வந்தியத்தேவன் இன்னொரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. கீழே குனிந்து பார்த்தான். அங்கேயும் யாரும் இல்லை. எதிரில் மதில் சுவரை பார்த்தான். இது என்ன? மதில் சுவருக்கு மேல் நடுவில் ஒரு முகம் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல் தெரிகிறதே. வீண்ரம்மை! முன்னொரு தடவை ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல் தெரிந்த இடம் அது. ஆகையால் அவன் மனம் அவனை அப்படி ஏமாற்றி விட்டது. அதுவும் நல்ல விஷயம்தான். மதில் மேல் ஏறி குதித்து தாண்டுவதற்கு அதுதான் சரியான இடம். அதை அவனுடைய உள்மனம் சுட்டி காட்டி ஞாபகப்படுத்தியது. வரவேற்பு முடிந்து வாசலில் நிற்கும் கூட்டம் உள்ளே வருவதற்குள் நாம் தப்பித்து செல்ல வேண்டும். முற்றத்தில் எப்படி இறங்குவது? இதோ ஒரு வழி. இங்கே முற்றத்தில் ஒரு கொட்டகை போட்டிருக்கிறது. குரவை கூத்துக்காக போட்டிருக்கும் கொட்டகை போலிருக்கிறது.
வந்திருக்கிறது. கொட்டகைக்காக புதைத்திருந்த மூங்கில் மரம் ஒன்று நெடுந்துயர்ந்து மேல்மச்சு வரையில் வந்திருக்கிறது. வந்தியத்தேவன் அதை தாவி பிடித்துக் கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. மேல் மாடத்தின் மேலே தான் சற்று முன் நின்ற இடத்தில் கிண்கிணி சத்தம் கேட்டது. மணிமேகலை தன்னை தேடி வந்தாள் போலிருக்கிறது. பொல்லாத பெண். இந்த சமயம் இவளிடம் அகப்பட்டுக் கொண்டால் நம் பாடு தீர்ந்ததுதான். முற்றத்தின் திறந்த வெளியை ஒரே ஓட்டமாக ஓடி வந்தியத்தேவன் கடந்தான். மதில் சுவர் ஓரமாக நின்று திரும்பி பார்த்தான். மேல் மாடத்தின் மீது ஒரு பெண் உருவம் தெரிந்தது. மணிமேகலையோ சந்திரமதியோ தெரியவில்லை. யாராயிருந்தாலும் தான் முற்றத்தை ஓடி கடந்ததை பார்த்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக கூச்சல் போடவில்லை. அவள் யாராயிருந்தாலும் நன்றா இருக்கட்டும், மகாராசியா இருக்கட்டும். இவ்விதம் மனதிற்குள் வாழ்த்திக் கொண்டே மதில் சுவர் ஓரமாக வந்தியத்தேவன் விரைந்து நடந்தான். மதில் மேல் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் தெரிந்த இடம் வந்துவிட்டது. அங்கே சுவரில் ஏறுவது எப்படி? இவ்வளவு உயரமா இருக்கிறதே. சுவரில் பிடித்துக் கொள்வதற்கு மேடு பள்ளம் ஒன்றுமே இல்லையே. கடவுளே, இதோ ஒரு உபாயம். குறவை கூத்து கொட்டகைக்காக கொண்டு வந்த மூங்கில் களிகள் சில சற்று தூரத்தில் கிடந்தன. அவை மிஞ்சி போனவை போலிருக்கிறது. ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அந்த களிகளில் ஒன்றை எடுத்து வந்தான். மதிலின் மீது சாய்த்து வைத்தான். களியின் உயரத்துக்கும் மதிலின் உயரத்துக்கும் சரியாக இருந்தது. ஆனால் களி சுவரில் நிலைத்து நிற்க வேண்டுமே. ஏறும் போது நழுவி விட்டால் கீழே விழ வேண்டியதுதான். அதற்காக கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்து என்ன பயன்? களியை இன்னொரு தடவை அழுத்தி பார்த்துவிட்டு அதன் வழியாக ஏறத் தொடங்கினான். பாதி சுவர் ஏறிய போது களி நழுவத் தொடங்கியது. தொலைந்தோம், கீழே விழுந்தால் எலும்பு நொறுங்கிவிடும் என்று எண்ணுவதற்குள் களி மறுபடியும் உறுதியாக நின்றது. மேலே இருந்து ஒரு கரம் அதை பிடித்துக் கொண்டது போல் தோன்றியது. நமக்கு பைத்தியம் பிடிப்பது தான் பாக்கி என்று எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் மேலே சென்றான். மதில் சுவரின் மேல் முனையை அவன் பிடித்துக் கொண்டதும் களி நழுவி கீழே விழுந்தது. அது விழுந்த சத்தம் இடி முழக்கம் போல் அவன் காதில் விழுந்தது. நல்ல வேளை, கோட்டை வாசலில் ஆரவாரம் இப்போது இன்னும் அதிகமா இருக்கிறது. ஆகையால் யார் காதிலும் விழுந்திருக்காது. ஆனால் எதிரே அந்த புற மேல் மாடத்தில் நின்ற பெண், அவள் காதில் விழுந்திருக்கும். மதில் மேல் தாவி ஏறி நின்றபடி மறுபடி ஒரு தடவை வந்தியத்தேவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். இன்னமும் அந்த பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனுடைய இயற்கையான குணம் அவனை விட்டு போகவில்லை. போய் வருகிறேன் என்று சொல்கிற பாவனையாக கையை ஆட்டிவிட்டு மதிலின் அப்புறத்தில் இறங்கத் தொடங்கினான். இறங்குவதில் அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஏனெனில் மதில் சுவரின் வெளிப்புறம் உள்புறத்தை போல் மட்டமாக இல்லை. சில மேடு பள்ளங்கள் இருந்தன. பக்கத்தில் இருந்த மரங்களின் கிளைகள் சில சுவரின் மீது மோதி உராய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் உதவி கொண்டு சரசரவென கீழே இறங்கினான். மணிமேகலையை ஏமாற்றிவிட்டு வந்தது பற்றி நினைத்த போது அவனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பின் எதிரொலியை போல் இன்னொரு சிரிப்பு எங்கிருந்தோ வந்தது. வந்தியத்தேவனுடைய ரத்தம் அவனுடைய உடம்பில் உறைந்து போனது. கைகள் நடுங்கின. கீழே குதிப்பதற்காக பார்த்தான். நாய் ஒன்று அவன் மீது பாய காத்து கொண்டிருப்பதை கண்டான். மேலே ஏறுவதை பற்றி இனி யோசிப்பதற்கே இல்லை. கீழே குதித்துத்தான் ஆக வேண்டும். குதித்தால் இந்த நாயின் வாயில் ஒரு பிடி சதையாவது கொடுத்தே தீர வேண்டும். சற்று முன் கேட்டது சிரிப்பு சத்தமா அல்லது நாய் குரைத்த சத்தமா? பக்கத்தில் யாராவது மறைந்து நின்று நாயை ஏவி விட்டிருக்கிறார்களா? மேலே ஏறுவதில் அபாயம் அதிகமா, கீழே குதிப்பதில் அபாயம் அதிகமா? வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஊசலாடியது. அவனுடைய கால்களும் எழும்பி எழும்பி குதித்த நாயின் வாயில் அகப்படாமல் இருப்பதற்காக ஊசலாடின. வந்தியத்தேவன் நாயின் வாயில் அகப்படாமல் தரையில் குதிக்க பார்ப்பதா அல்லது மதில் சுவரின் மேல் ஏறுவதா என்று தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த மரங்களின் மறைவில் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என்றும் கூர்மையாக கவனித்தான். ஒரு மரத்தின் மறைவில் வெள்ளை துணி தெரிவது போல் இருந்தது. சற்று முன் நாயின் குறைப்பு சத்தத்தோடு மனிதனின் சிரிப்பு குரல் கலந்து கேட்டது நினைவுக்கு வந்தது. மனிதர் யாராவது உண்மையில் மறைந்திருந்தால் ஒரு மனிதனோ பல மனிதர்களோ அதை தெரிந்து கொள்ளாமல் குதிப்பது பெரும் தவறாக முடியும். நாயின் வாயிலிருந்து தப்பினாலும் மனிதர்களின் கையில் அகப்படும்படி நேரிடலாம். அரண்மனையின் மேல் மாடத்திலிருந்து பார்க்கும் போது ஆழ்வார்க்கடியானுடைய முகம் மதில் சுவர் மேல் தெரிவது போல தோன்றியது. அந்த வைஷ்ணவன் தான் ஐயனார் கோவிலில் காத்து காத்து அழுத்து போய் இங்கே வந்து நாயை ஏவி விட்டு வேடிக்கை செய்கிறானா என்ன? எல்லாவற்றுக்கும் கூப்பிட்டு பார்த்தால் போகிறது. வைஷ்ணவரே, வைஷ்ணவரே, இது என்ன வேடிக்கை என்றான். மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. இது ஆழ்வார்க்கடியான் குரல் அல்ல. ஆகையால் திரும்ப மதில் மேல் ஏறி அரண்மனைக்குள் இறங்குவது தான் சரி. பெரிய பழுவேட்டரையரின் வரவேற்பு தடபுடல்களில் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது சுரங்க வழி இருக்கவே இருக்கிறது. மணிமேகலையிடம் மீண்டும் உதவி கேட்டால் போகிறது. இல்லாவிடில் பழுவூர் இளையராணியின் தயவையே சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதுதான். இதுவரை தன்னை காட்டிக் கொடுக்காதவள் இப்போது மட்டும் காட்டிக் கொடுத்து விடுவாளா? வந்தியத்தேவன் இறங்கிய வழியில் மறுபடி மேலே ஏற தொடங்கினான். நாய் இன்னும் உயரமாக எழும்பி குதித்து குரைத்தது. மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்டது. மரத்தின் மறைவிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. அதன் கையில் வேல் இருந்தது. அவன் தேவராளன் என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். தேவராளன் வந்தியத்தேவன் சுவரில் தொங்கிய இடத்திற்கு அருகில் வந்தான். அப்பனே, உன் உயிர் வெகு கெட்டி என்றான் தேவராளன். அதுதான் தெரிந்திருக்கிறதே, ஏன் மறுபடியும் என்னிடம் வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். இந்த தடவை நீ தப்ப முடியாது என்று கூறி
இப்படி தேவராளன் தன் கையில் இருந்த வேலை வந்தியத்தேவனை நோக்கி குறிபார்த்தான். வந்தியத்தேவன் தன்னுடைய ஆபத்தான நிலையை உணர்ந்து கொண்டான். பாதி சுவரில் தொங்கிக் கொண்டிருப்பவன் கீழே இருந்து வேலினால் குத்த பார்ப்பவனுடன் எப்படி சண்டையிட முடியும்? குதித்து தப்ப பார்க்கலாம் என்றால் வேட்டை நாய் ஒன்று மேலே பாய காத்து கொண்டிருக்கிறது. தேவராளா, ஜாக்கிரதை! உங்கள் எஜமானி பழுவூர் ராணியின் கட்டளையை ஞாபகப்படுத்தி கொள். என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு ராணி சொல்லி இருக்கவில்லையா? தேவராளன் ஒரு பேய் சிரிப்பு சிரித்துவிட்டு, பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல. எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல. பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானி. தேவராளா, என் குல தெய்வமும் துர்கா பரமேஸ்வரி தான். அவளுடைய அருளினால் தான் நடுக்கடலில் எரிகிற கப்பலில் இருந்து தப்பித்து வந்தேன். என்னை தொட்டாயானால் துர்க்கை உன்னை அதம் செய்து விடுவாள் என்றான் வந்தியத்தேவன். நீ துர்க்கையின் பக்தன் என்பது உண்மையானால் இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். அப்போதுதான் உன்னை கொல்லாமல் விடுவேன் என்றான் தேவராளன். தேவராளா, என்ன செய்ய வேண்டும்? முதலில் உன்னுடைய நாயை அப்பால் போக சொல்லு. இந்த பக்கம் ஒரு வீர வைஷ்ணவன் வந்தான். அவனை தேடி பிடிப்பதற்கு நீ ஒத்தாசை செய்தால் உன்னை சும்மா விட்டு விடுகிறேன் என்றான் தேவராளன். எதற்காக அவனை பிடிக்க வேண்டும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். துர்கா தேவிக்கு ஒரு வீர வைஷ்ணவனை பலி கொடுப்பதாக நான் சபதம் செய்திருக்கிறேன். அதற்காகத்தான் என்றான் தேவராளன். இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் மதில் சுவரில் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த சிறிய செடி வேரோடு பெயர்ந்து வர ஆரம்பித்தது. வேலின் முனையில் சிக்காமல் எப்படி தேவராளன் கழுத்தின் மேல் குதிப்பது என்று வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டே, அந்த வீர வைஷ்ணவன் என் அருமை சிநேகிதன். அவனுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவனுக்கு பதிலாக என்னையே பலி கொடுத்து விடு என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் இந்த வேலுக்கு இப்போதே இரையாகிவிடு என்று தேவராளன் வேலை தூக்கி வந்தியத்தேவன் மீது குறிபார்த்தான். வந்தியத்தேவன் செடியை விட்டுவிட்டு வேலின் முனைக்கு அடியில் அதை தாவி பிடித்துக் கொண்டு கீழே குதித்தான். குதித்த வேகத்தில் தரையில் மல்லாந்து விழுந்தான். தேவராளன் அந்த அதிர்ச்சியை சமாளித்துக் கொண்டு வேலை தூக்கினான். அந்த சமயத்தில் பின்னால் இருந்து ஓர் உருவம் ஓடி வந்து தன் கையில் இருந்த தடியினால் தேவராளன் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டது. தேவராளன் வந்தியத்தேவன் மீது பொத்தென்று விழுந்தான். நாய் தன் எஜமானை தாக்கியவன் மீது பாய்ந்தது. ஆழ்வார்க்கடியான் அதற்கும் சித்தமா இருந்தான். தன்னுடைய மேல் துணியை விரித்து நாயின் தலை மீது போட்டான். நாய் சில வினாடி நேரத்துக்கு கண் தெரியாத குருடா இருந்தது. அந்த சமயம் சுருக்கு போட்டு தயாராக வைத்திருந்த காட்டு கொடியை அதன் கழுத்தில் எறிந்து வைஷ்ணவன் நாயை மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினான். இதற்குள் வந்தியத்தேவன் தேவராளனை தன் மேலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு எழுந்தான். தேவராளன் வைஷ்ணவனுடைய ஒரே அடியில் நினைவிழந்து மூர்ச்சையாகி கிடந்தான். இருவரும் இன்னும் சில காட்டுக்கொடிகளை பிடுங்கி அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி போட்டார்கள். பிறகு வந்தியத்தேவன் வேலையும் ஆழ்வார்க்கடியான் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சம்புவரையர் மாளிகையின் வாசற் பக்கத்தை தவிர மற்ற 3 பக்கங்களிலும் நெடும் தூரத்துக்கு காடு மண்டி கிடந்தது. அதற்குள்ளே புகுந்துவிட்டால் வெளியில் வருவது கஷ்டம். ஆகையால் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மதில் சுவர் ஓரமாகவே விரைந்து சென்றார்கள். விரைந்து நடக்கும் போதே ஆழ்வார்க்கடியான், தம்பி, நீ புத்திசாலி என்று நினைத்தேன். நான் நினைத்தது தவறு என்று இப்போதே தெரிந்தது. வைஷ்ணவரே, அவசரப்பட்டு சுரங்க வழியில் புகுந்ததை சொல்கிறீரா? அதன் மூலமாக எவ்வளவு பயங்கரமான மர்மங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் தெரியுமா என்றான் வந்தியத்தேவன். தம்பி, அது ஒரு புறம் இருக்கட்டும். வைஷ்ணவனை கண்டுபிடிப்பதற்கு ஒத்தாசை செய்கிறாயா என்று தேவராளன் கேட்டதும், ஆகட்டும் என்று சொல்லி தொலைப்பதற்கு என்ன? வீணாக ஏன் அபாயத்துக்கு உள்ளாக வேண்டும் என்றான் வைஷ்ணவன். வைஷ்ணவரே, எல்லாம் சகவாச தோஷம்தான். தம்பி, யாருடைய சகவாசத்தை சொல்கிறாய்? இத்தனை தவறு செய்யும்படி நான் உனக்கு ஒரு நாளும் சொன்னதாக நினைவில் இல்லையே. வைஷ்ணவரே, உண்மை சொல்லவில்லை. பொன்னியின் செல்வரை சொல்கிறேன். அவரை பார்த்து பழகிய பிறகு பொய் சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. தம்பி, உயிர் தப்புவதற்காக கூடவா அவ்வளவு சத்திய சாந்தனாகி விட்டாயா? வைஷ்ணவரே, அது மட்டுமல்ல, நீர் எங்கேயோ பக்கத்தில் மறைந்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். நான் உண்மை பிடித்துக் கொடுக்கிறேன் என்று தேவராளனிடம் சொல்வதை நீர் கேட்டுக்கொண்டிருந்து உண்மை என்று நம்பிவிட்டால் இந்த ஆபத்து சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வந்திருப்பீரா? அப்பனே, உன் அறிவு கூர்மை அபாரம், சந்தேகமில்லை. உண்மையில் தேவராளன் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று கேட்க நான் மிகுந்த ஆவலாய்த்தான் இருந்தேன். பார்த்தீரா வைஷ்ணவரே, நீர் ஒரு சந்தேக பிராணி என்று நான் கருதியது சரியாய் போய்விட்டது. அதை தவிர எப்பேற்பட்ட நன்மை வருவதா இருந்தாலும் வாய் வார்த்தைக்கு கூட சிநேக துரோகமாக எதுவும் நான் சொல்லும் வழக்கமில்லை. ஆனால் நீர் ஐயனார் கோவிலில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்தது எப்படி? சுரங்க வழியில் நான் திரும்பி வந்திருந்தால் உண்மை காணாமல் திண்டாடி இருப்பேனே என்றான் வந்தியத்தேவன். தம்பி, சுரங்க வழியில் நீ திரும்பி வந்திருந்தால் உயிரோடு வந்திருப்பது சந்தேகம்தான். நீ சுரங்க வழியில் புகுந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சதிகாரர்கள் அதில் புகுந்தார்கள். நீ புத்திசாலி ஆகையால் நிச்சயம் வேறு வழியாகத்தான் வருவாய். அநேகமாக இங்கே சுவர் ஏறி குதித்து வர கூடும் என்று எண்ணினேன். வைஷ்ணவரே, அவ்வாறு எண்ணிக்கொண்டா இந்த இடத்துக்கு வந்தீர்? தம்பி, அது மட்டும் அல்ல. சுரங்க பாதையில் புகுந்த சதிகாரர்கள் தேவராளனை மட்டும் வெளியில் காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது ஐயனார் கோவிலில் யாரும் இல்லாமல் இருக்க வேண்டாமா? அதற்காக ஏதோ சைகை சொல்லிவிட்டு புகுந்தார்கள்
போலிருக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரியாது. எல்லோரும் சுரங்கத்துக்குள் புகுந்து விட்டார்கள் என்று நினைத்தேன். நீ உள்ளே போய் அகப்பட்டு கொண்டிருக்கிறாயே என்று வேறு கவலையா இருந்தது. சுரங்கப்பாதையை வெளியில் இருந்து திறப்பதற்கு என்ன உபாயம் என்று தெரிந்து கொள்ளவும் விரும்பினேன். ஆகையால் பலிபீடத்தின் அருகில் சென்று அதை திருப்ப முயன்று கொண்டிருந்தேன். காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். தேவராளன் கையில் வேலுடன் வந்து கொண்டிருந்தான். என்னை கண்ட இடத்தில் கொன்றுவிட சதிகார கூட்டத்தார் வெகு நாளைக்கு முன்பே தீர்மானித்திருந்தார்கள். அது எனக்கு தெரியும். என் கையிலோ ஆயுதம் இல்லை. ஆகையால் ஓட்டம் பிடிப்பதை தவிர வேறு வழியில்லை. தேவராளனும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். அடர்ந்த காடாக இருந்தபடியால் அவனால் என்னை பிடிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை அவன் தொடர்ந்து வரவில்லை என்று தோன்றியது. வேட்டையை கைவிட்டு விட்டான் என்று எண்ணி காட்டிலிருந்து இனி ராஜபாட்டைக்கு போய்விடலாம் என்று உத்தேசித்தேன். சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. அதில் ஒரு சிறிய விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த குடிசையில் ராஜபாட்டைக்கு வழி கேட்கலாம் என்று நினைத்து அதை அணுகினேன். சற்று தூரத்தில் இருந்து உற்று பார்த்தேன். நல்ல வேளையாய் போய்விட்டது. குடிசை வாசலில் தேவராளன் நின்று கொண்டிருந்தான். ஒரு பெண் பிள்ளையும் ஒரு நாயும் அவன் அருகில் நின்றார்கள். தேவராளன் பெண் பிள்ளையிடம் ஏதோ சொல்லிவிட்டு நாயை அழைத்துக் கொண்டு மறுபடியும் புறப்பட்டான். நாய் நான் நின்ற திசையை நோக்கி குரைத்தது. ஆகவே அபாயம் இன்னும் அதிகமானது. ராஜபாட்டைக்கு போகும் உத்தேசத்தை கைவிட்டு காட்டு வழியிலேயே புகுந்து ஓடி வந்தேன். நாய் அடிக்கடி குரைத்துக் கொண்டு வந்தபடியால் அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்பதை நான் யூகிக்க முடிந்தது. ஓடி வந்து கொண்டிருக்கும் போதே மூளையும் வேலை செய்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் காட்டில் சுற்றி கொண்டிருப்பது அசாத்தியம். எப்படியும் அவர்கள் வந்து பிடித்து விடுவார்கள். கையில் வேலுடன் கூடிய தேவராளனையும் வாயில் பல்லுடன் கூடிய வேட்டை நாயையும் ஏக காலத்தில் சமாளிப்பது சுலபம் அல்ல. அந்த சமயத்தில் இந்த பெரிய மாளிகையின் மதில் சுவர் தெரிந்தது. மதிலில் ஏறி உள்ளே குதித்துவிட்டால் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். அப்படியே ஏறிவிட்டேன். அந்த சமயம் நீ அரண்மனை மேல் மாடத்தில் ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நீ மதில் ஏறி வெளியே குதிப்பதற்காகத்தான் ஓடி வருகிறாய் என்று தெரிந்து கொண்டு மறுபடியும் கீழே குதித்தேன். நாம் 2 பேருமாக சேர்ந்து தேவராளனையும் அவனுடைய நாயையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இதற்குள் நாய் குரைக்கும் சத்தம் கேட்கவே பக்கத்தில் இருந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டேன். நாயும் தேவராளனும் நான் ஏறி இருந்த மரத்தை அணுகித்தான் வந்தார்கள். அதற்குள் நீ மதில் சுவரில் இருந்து இறங்கியது தேவராளனின் கண்ணில் பட்டது. நாயையும் அழைத்துக் கொண்டு நீ இறங்கும் இடத்தை நெருங்கினான். பிறகு நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். வைஷ்ணவரே, விதியின் வலிமையை பற்றி உமது அபிப்பிராயம் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். தம்பி, இது என்ன கேள்வி? திடீரென்று விதியின் மீது உன்னுடைய எண்ணம் போனது ஏன்? வைஷ்ணவரே, ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னபடி என்று பிரம்மதேவன் தலையில் எழுதி விடுவதாக சொல்கிறார்களே, அதை நீர் நம்புகிறீரா இல்லையா? தம்பி, எனக்கு விதியில் நம்பிக்கை இல்லை. விதியை முழுவதும் நம்புவதாயிருந்தால் பரந்தாமனிடம் பக்தி செய்து உய்யலாம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் என்று தொடங்கினான் திருமலை. வைஷ்ணவரே, ஆழ்வார்கள் எதையாவது சொல்லியிருக்கட்டும். எனக்கு விதியில் பூரண நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது. விதியின் படியே தான் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன். இல்லாமல் போனால் இன்றைக்கு நான் தப்பித்துக் கொண்டு வந்திருக்க முடியாது. அப்பனே, விதியினால் நீ தப்பித்து வரவில்லை, மதியின் உதவியினால் தப்பித்து வந்தாய். வைஷ்ணவரே, இல்லவே இல்லை. என் மதி என்னை ஆழம் தெரியாத அபாயத்தில் கொண்டு போய் சேர்த்தது. விதி என்னை அதிலிருந்து கரையேற்றியது. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டை கடந்து வந்து விட்டார்கள். கடம்பூர் அரண்மனையின் முன்வாசல் அங்கிருந்து தெரிந்தது. அங்கு ஒரே குதூகலமா இருந்ததும் தெரிந்தது. பழுவேட்டரையரின் யானை குதிரை பரிவாரங்கள் வெளியிலிருந்து வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அரண்மனை வாசலில் சம்புவரையரும் அவருடைய பரிவாரங்களும் வரவேற்பதற்கு காத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் இரவை பகலாக்கி கொண்டிருந்தன. பேரிகைகள், முரசுகள், தாரைகள், தப்பட்டைகள் ஒன்று சேர்ந்து முழங்கின. ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து இழுத்து, வா போகலாம், யாராவது நம்மை பார்த்துவிட போகிறார்கள். வைஷ்ணவரே, இந்த பக்கம் ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். பார்த்தாலும் என்னுடைய விதி என்னை காப்பாற்றும். பெரிய பழுவேட்டரையர் யானை மீது இறங்கும் காட்சியை பார்க்க வேண்டாமா? தம்பி, அது மட்டும் தானா? வைஷ்ணவரே, பழுவூர் ராணி நந்தினி அவருடன் யானை மீது வந்து இறங்குகிறாளா அல்லது மூடு பல்லக்கில் வருகிறாளா என்று பார்க்கவும் விரும்புகிறேன். தம்பி, விதி எப்போதும் உனக்கு அனுகூலமாக இருக்கும் என்று எண்ணாதே. ஒரு மாயமோகினியின் உருவத்தில் வந்து உன்னை குடை கவிழ்த்தாலும் கவிழ்த்துவிடும். வைஷ்ணவரே, அப்படியெல்லாம் மயங்கி விடுகிறவன் நான் அல்ல. அதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார். அவரை தொடர்ந்து பழுவூர் இளையராணியும் இறங்கினாள். ஓஹோ, இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வரவில்லை, பகீங்கரமாகவே அழைத்து வந்திருக்கிறார் என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவரே, அதை தெரிந்து கொள்ளத்தான் விரும்பினேன். இனி போகலாம் என்று வந்தியத்தேவன் பின்னால் சென்றான். ஆனால் இப்போது ஆழ்வார்க்கடியான் பின் செல்வதற்கு அவ்வளவு அவசரப்படவில்லை. மேலும் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். பழுவூர் இளையராணி நந்தினியை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாகவோ அல்லது அவனுடைய மனோசக்தியினால் இழுக்கப்பட்டு தானோ நந்தினி அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். ஆழ்வார்க்கடியானுடைய முகம் இருண்ட மரங்களின் மத்தியிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கூர்ந்து கவனித்தான்.
பார்த்தாள். அவள் முகத்தில் உடனே பயத்தின் சாயல் பரவியது. இளையராணியின் முகமாறுதலை பெரிய பழுவேட்டரையர் கவனித்தார். அவள் பார்த்த திசையை அவரும் ஒரு தடவை கூர்ந்து நோக்கினார். 2 உருவங்கள் நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களின் இருண்ட நிழலில் மறைந்து கொண்டிருந்தன. உடனே சம்புவரையரின் காதோடு ஏதோ சொன்னார். சம்புவரையர் தம்முடைய வீரர்களில் இருவருக்கு ஏதோ கட்டளையிட்டார். பழுவேட்டரையரும் இளையராணியும் அமோகமான வாத்திய கோஷங்களுக்கு இடையில் அரண்மனை வாசல் வழியாக உள்ளே சென்றார்கள். அதே சமயத்தில் 2 குதிரை வீரர்கள் அரண்மனை மதிலை சுற்றியிருந்த காட்டிற்குள் பிரவேசித்தார்கள். குதிரைகளை காட்டுக்குள் அவர்கள் கஷ்டத்துடன் செலுத்திக் கொண்டு போனார்கள். வெகு தூரம் சென்று யாரும் இருப்பதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட காட்டை கடந்து அப்புறத்தில் சமவெளியாக இருந்த திறந்த மைதானத்தின் அருகில் வந்து விட்டார்கள். அண்ணே, காட்டில் ஒருவரும் இல்லை, இளவரின் மனப்பிராந்தித்தான் என்றான் அவர்களில் ஒருவன். அந்த சமயம் நாய் ஒன்று அவர்களுக்கு எதிரே ஊளையிட்டுக் கொண்டு வந்தது. தம்பி, நாய் எப்போது ஊளையிடும் தெரியுமா என்று மற்றவன் கேட்டான். யாராவது செத்து போனால் ஊளையிடும் என்றான் முதலில் பேசியவன். பேய், பிசாசு, வேதாளம் போன்றவற்றை கண்டாலும் ஊளையிடும் என்றான் இன்னொருவன். அண்ணே, உன்னை பார்த்துத்தான் பிசாசு என்று நினைத்து விட்டதோ என்னமோ? இல்லை தம்பி, உன்னை வேதாளம் என்று எண்ணிவிட்டது. இந்த சமயத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலே பயங்கரமான பேய் சிரிப்பை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தார்கள். 2 பேரின் தலைக்கு மேலேயும் 2 மரக்கிளைகளில் 2 வேதாளங்கள் உட்கார்ந்திருந்தன. 2 வேதாளங்களும் அந்த 2 வீரர்களின் கன்னத்திலும் பளீரென்று அரைந்தது. கழுத்தை பிடித்து நெட்டி கீழே தள்ளின. பிறகு அந்த பொல்லாத வேதாளங்கள் குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு காட்டை கடந்து மைதானத்தில் விரைந்து சென்றன.